ராக்கெட் ராஜாவும் யுவராஜ் சந்திப்பு என்பது பல கேள்விகளுக்கு விடை தேடி அலைய வேண்டியது இருக்கு. இல்ல சமூக ரீதியா பாக்குறீங்களா, ரெண்டு டான் சந்திச்சுட்டாங்க அப்படி பாக்குறதா எப்படியா? இந்த நட்பு ரெண்டு பேருக்கு இருக்குங்கிற நட்பை அந்த மஞ்சள் நீராட்டு விழா வாழ்த்துகிற பொழுதுதான் தெரியும். அப்போ இந்த சமூகத்திலிருந்து யுவராஜ் செய்த அந்த கொலை அந்த சமூகத்தின் மீது விழுந்த கரையாக பார்க்கப்படும். அவரு இல்ல நீங்க கரையா பாக்குறீங்க, ஆனா இன்னைக்கு வரவேற்பு அவ்வளவு இதா இருக்கு ஐயா. பிஜிஎம் போடுறாங்க, இதையேதான் தலைவனுங்கிறாங்க. இதுல என்ன இருக்க போது அரசியலுங்கிறேன். இது என்ன இருக்கு அரசியல்னா, இருந்த வேட்பாளராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அமைச்சராவதை தடுப்பதுதான் சமூக பணியா நான் கேட்கிறேன். ஒரு சமூகத்துல ஏன் திரும்ப அடிச்சுக்கணும்? அதுதான் எல்லா நாடா சமுதாயம். ராக்கெட் ராஜாவும் யுவராஜும் யாரால் உருவாக்கப்படுகிறார்கள் என்பது நீங்க விடிச்சா தெரிஞ்சு போயிடும். கண்டிப்பா. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். பிரபல A1 குற்றவாளி யுவராஜ் அவர்கள் தெரியும், 2015 எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சுன்னு 3 முறை அவருக்கு ஆயுத தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்ப பரோல்ல அவருடைய பொண்ணு மஞ்சள் நீரோட்டோல கலந்துக்கிறாரு. அதுல பிரபல பணங்காட்டுப்படை கட்சி தலைவர் ராக்கெட் ராஜா கலந்துக்கிறாரு. என்ன காரணம்? இது அரசியல் ரீதியா பார்க்கலாமா? இது எப்படியா? இல்லை, இது அரசியல் ரீதியாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. எப்படின்னா, யுவராஜ் இல்லை இதுல என்ன அரசியல் ரீதியா பார்க்க? அதாவது 2 சமூக தலைவர்கள் அப்படின்னு இவர்களை சொல்ல முடியாது. ஆமா, 2 பேருமே அந்த சமூகம் சார்ந்து அரசியல் தலைவர்கள். ஏன்னா பணங்காட்டுப்படை இப்போ அரசியல் எலெக்ஷன் நின்றுது. ஆமாம், எலெக்ஷன் நின்று நீங்கள் ஹரிநாடார்னால நீங்கள் ஆல்ரெடி அருணாவுடைய மகள் பூங்கோதை தோத்து போயிட்டேன். இல்லை, அந்தம்மா அமைச்சர். கண்டிப்பா அந்தம்மா அமைச்சர். நீங்கள் நாடார் சமூகத்துக்கான அரசியல் தான் பணங்காட்டு படை. இந்த பணங்காட்டு படை பூங்கோதை முதல்ல ஹெல்த் மினிஸ்டர் இருந்தாங்க. அமைச்சராவதை தடுப்பது தான் சமூக பணியா நான் கேட்கிறேன். அதான் நானும் கேட்கிறேன். திமுக ஒரு சமூகத்துல ஏன் திரும்ப அடிச்சுக்கணும்? அதுதான் எல்லா நாடா சமுதாயம். ஆமா, ஹரி நாடார் அங்க நிக்கலினா, இப்ப அவர் பெங்களூர் ஜெயில இருக்கார். அவர் அங்க நிக்கலினா வந்துட்டாரு. அப்போ பூங்கோதை அமைச்சராயிருக்கும். சரி, எங்களுடைய தகுதியை ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறோன்னு நின்னாங்க. இந்த வாக்கு வங்கி நாடார் சமூகத்திலிருந்து ஒரு அமைச்சராவதை தடுத்திருக்கு. அது அங்க இந்த தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதி, இங்கே கொங்கு வேளாளர் சமூகம் அடர்த்தியாக உள்ள பகுதி. இந்த கரை எந்த கரை? கோகுல்ராஜ் கொலை, இந்த கரை இந்த சமூகத்தின் மீது விழுவதற்கு காரணம் யுவராஜ். இந்த சமூகம், கொங்கு சமூகம் ஒரு மிகப்பெரிய வணிக சமூகம். கொங்கு மண்டலத்தில் விவசாயம் செய்யக்கூடிய கொங்கு வேளாளர் சமூகம் இருக்கட்டியா? இல்லை, அப்போ இந்த சமூகத்திலிருந்து யுவராஜ் செய்த அந்த கொலை அந்த சமூகத்தின் மீது விழுந்த கரையாக பார்க்கப்படும். அவரு இல்ல நீங்க கரையா பாக்குறீங்க, ஆனா இன்னைக்கு வரவேற்பு அவ்வளவு இதா இருக்கு ஐயா. பிஜிஎம் போடுறாங்க, இதையேதான் தலைவனுங்கிறாங்க. நீங்க ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. நீங்க தீரன் சின்னமலையுடைய வரலாறை யாரும் மறக்கவே முடியாது. ஆங்கிலேயன் காலத்துல ஆங்கிலேயனுக்கு நீங்க கண்ணில் விரலை விட்டு ஆட்டினவர். அதே பேர் தான் வச்சிருக்காரு தீரன் சின்னமலை. அது இருக்கட்டும், அவருடைய தியாகம் என்ன? பிரிட்டிஷ் படம் கேட்கறான், யார் நீ? பெரிய மலை இருக்கும், அதுக்கு பக்கத்தில் சின்னமலைன்னு ஒன்று இருக்கு, போயா. அவர் தீரன் சின்னமலை எப்படி பேர் வந்தது? நீ யார் நீ எந்த குறுநில மன்ன, எந்த சமஸ்தானம், உன்னுடைய அடையாளம் என்ன? என் மக்களை புரியாத, என் மக்களை வரி கேட்காத, என் மக்களை அடிமைப்படுத்தாத. நீ என்னுடைய மக்கள்கிட்ட வரி வசூல் செய்து கொண்டு போகிற நெல் தானியம் இதெல்லாம் அடித்து பிடுங்கி யாருக்கு கொடுக்கறது? மக்களுக்கு கொடுக்கறது. இதுதான் தீரன் சின்னமலை செஞ்சது. அப்போ அந்த சமூகத்தை அவர் காப்பாற்றியிருக்கார். அந்த சமூகத்திலிருந்து ஆங்கிலேயர்
திருடி கொண்டு போன, கொள்ளையடித்து கொண்டு போன வளங்களை பூரா திருப்பி அந்த மக்களுக்கே சேர்த்தவர் தான் தீரன் சின்னமலை. அப்போ ஆங்கிலேய படை யாருக்கு பயந்தது? தீரன் சின்னமலைக்கு பயந்தது. இந்த சமூகத்துக்கு என்னுடைய பாதுகாவலர் வந்திருக்கார். அதனால இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறோம். ஆனால் யுவராஜனுடைய செயல் அப்படியா இருக்கு. அப்போ இங்க யுவராஜ், அங்க ராக்கெட் ராஜா 2 பேரும் அந்த திருமணோட விழாவில் மஞ்சள் நீராட்டு விழாவில் கலந்து கொண்டதை நம்ம அரசியல் ரீதியாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. பரோல்ல வந்திருக்காரு யுவராஜ், மகளை கட்டி தழுவி ஒரு தந்தைக்கான பாசம் வாஸ்தவம் தான். ஆனால் அப்பா பார்த்தா அந்த பாசம் அழுகுது, அந்த பொண்ணு அழுகுது. ரைட், அது இயற்கை தான். ஏன்னா ஒரு குழந்தை வளர்கிற பொழுது தாய் இருக்குன்னு தகப்பனும் இருக்கு. தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்லும் மிக்க மந்திரமே இல்லை. தந்தையே இல்லாம ஒரு குழந்தை வளர்ந்ததுன்னா அது மிகப்பெரிய பாவம். எலி குட்டி போட்டா கூட தாயிலி இருக்குது. ஆனை குட்டி போட்டாலும் ஆனை குட்டியை கூட்டிட்டு போகுது. இதெல்லாம் இயற்கையா மனிதர்களுக்கு அமைந்த வரம் இது. அதே போல கோகுல்ராஜுடைய தாயும் நிலைமை நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அந்த கொலை எப்படி கொடூரமா நடந்தது. நாக்கு அறுக்கப்பட்டு, கடத்தப்பட்டு, உயிரோட ரயில் தண்டவாளத்தில் போட்டு. அப்போ இந்த செயலுக்கான தண்டனைய பாப்பா மோகன் கடுமையா போராடி வாங்கி கொடுத்துருக்காரு. இது போன்ற தவறுகளை வரலாற்றில் யாருமே செய்துவிடக் கூடாது என்பதுதான் அதுக்கு ஆயுள் தண்டனை. 1 ஆயுள் தண்டனை, 2 ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை. அதுக்கு காலம் முழுக்க சிறை தண்டனை. ஆமா ஆமா ஆமா. அப்போ நீதிமன்றம் எவ்வளவு தூரம், இப்போ ஏறக்குறைய 2500 பக்கங்கள், உயிருள்ள சாட்சிகள், உயிரற்ற சாட்சிகள், கேமரா ஃபுட்டேஜ், இப்படி பாப்பா மோகன் இந்த வழக்க அவரே வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. அவர் தனியா தொலைக்காட்சியில பெருசா பேசப்பட்டது இல்ல. இப்ப இதே கார்த்திகை செல்வன் இருக்காருல்ல, அவர்கிட்ட தான் சாட்சி அந்த டிபேட்லாம் கொடுத்துருக்காரு. ஆமா ஆமா. அப்போ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஆனா 2 பேரும் சந்தித்துக் கொள்கிறான்னு ஒரு அதிர்ச்சியான செய்தியா தரு. செக்க இருந்து பணங்காட்டு படை எப்படி இங்க வந்து மிங்கலாக முடிஞ்சது. அப்போ இதை அரசியல் ரீதியா பார்ப்பதா, சமூக ரீதியா பார்ப்பதானா, இது நன்மை நடக்கும் என்று நான் நம்புவோம். இதுல என்ன நடக்க போகுது நன்மை? இல்ல, 2 சமூகங்களும் இனிமேலாவது இணக்கமாக, 2 சமூகம் நீங்க அங்க பெரிய வேறுபாடெல்லாம் இல்ல சமூக ரீதியா பாக்குறீங்களா? 2 டான் சந்திச்சுட்டாங்க அப்படி பாக்குறதா எப்படியா? இல்ல, 2 டான்களுக்கு பின்னாடி சமூக அடையாளம் தானே இருக்கு. நீங்க ராக்கெட் ராஜானா என்ன உடனே என்ன வருது? இல்ல இப்ப இவராலதான் இப்ப இந்த சமூகத்துல கெட்ட பேரு ஒரு கரை படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இவராலதான் ஒரு அதே சமூகத்துடைய அமைச்சரா அவருடைய தோற்கடிக்கப்பட்டாரு. இதுல என்ன இருக்க போது அரசியலுங்கிறேன்? என்ன இருக்கு அரசியல்னா, எதிர்காலத்துல இவரும் உள்ளிருந்த வேட்பாளராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. யாரு? யுவராஜ் நீங்க எம்பி சீட் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பணங்காட்டு படையா தானே பாலிடிக்ஸ். எம்எல்ஏ சீட் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்பாக. அதே போல அங்க பணங்காட்டு படை தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில ஒரு 20 சட்டமன்ற வேட்பாளர்கள் போடுவாங்க. ஏன்னா நாடார் சமூகம் நிறைந்திருக்கிற பகுதியில் 10,000 15,000 இளைஞர்கள் பூரா இருக்கான். ஆமா. இந்த இளைஞர்களுக்கு அரசியல் ஆர்வத்தை தூண்டி விட்டா அங்க நிற்கக்கூடிய ஆளுங்கட்சி, எதிர்கட்சி மேக்சிமம் வந்து தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் நாடார் சமூக வாக்குகளுக்காக நாடார் சமூக வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார். கீதா ஜெவன் நிற்குது, அனிதா ராதாகிருஷ்ணன், அதிமுகவில் செல்லப்பாண்டியன், சண்முகநாதன், இதெல்லாம் அதிமுக, திமுக, காங்கிரஸ்ல இப்போ திருநெல்வேலி வேட்பாளராக இருந்த இப்போ ராபர்ட் புரூஸு நின்று ஜெயிச்சிருக்காரு திருநெல்வேலியில். அவர் கிறிஸ்டின் நாடார். அப்போ இதெல்லாம் பணங்காட்டு படை வேட்பாளர்களை நிறுத்தினால் வாக்கு பிரியும். இது அந்த சமூக தலைவர்கள் எம்பி ஆவதோ, எம்எல்ஏ ஆவதோ, இல்லை மந்திரி ஆவதோ தடுக்கப்படும். இப்போ அதே மாதிரி தான் இங்கிட்டு வந்திருக்காரு யுவராஜ் பக்கமா. ஏன்னா இவருக்கு இளைஞர் படை அதிகமா இருக்கு. நேற்று கூட பார்த்தேன் ஏற்பட்ட விமர்சனம். அப்போ இது அரசியல் கட்சியாக மாறுவதற்கான திட்டமாக கூட இருக்கலாம். நீ தெக்க, நான் மேக்க, 2 பேரும் சேர்ந்து அரசியல் நிற்கலாம். கிளைமேக்ஸ்ல டிமாண்ட் வைக்கலாம் 2 கட்சி இப்படி இருக்கலாம். இல்லைன்னா பிஜேபி பின்னணியிலிருந்து இதை இயக்கலாம். எப்படி சொல்றீங்க? ஏன்னா 2 சமூகம் இடையில இங்க பிஜேபி வந்துச்சு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்துக்கு வரணும், எம்எல்ஏ வரணும், எம்பி வரணும். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய படப்பை குணா எதில் இருக்காரு? தியாகி, சுதந்திர போட தியாகி. அவர் எந்த கட்சியில் இருக்காரு? பல படப்பை குணாக்கள் எந்த கட்சியில் இருக்காங்க? பிஜேபியில தான். இப்போ அண்ணாமலை வெளிநாடு போயிருக்கும்போது போலீஸ் விரட்டும் போது, ஏப்பா எங்களை காப்பாத்து, லண்டனுக்கு போராடிக்கிறான் எல்லா பயிலும். எங்க
அண்ணாமலைக்கு அடிச்சா ஏடா நானே என்னை காப்பாற்ற முடியும் இங்கே வந்து கிடக்குறேன், வேறு ஆளை போட்டாங்கன்னா என் கதை இங்கேயே முடிஞ்சு போச்சு, நான் இங்கேயே செட் ஆயிடுவேன். எல்லா பணம் வந்து சேர்ந்துருச்சு. எல்லா பணம் வந்து எந்த பணம் இது நம்ம நீரவ் மோடி விஜய் மல்லையா மாதிரி எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். இப்படி இல்லை திருப்பி ஆளை இல்லை வந்த பிறகு தான் பிஜேபி களை கட்டுச்சு. இப்போ இதே போல் யுவராஜும் பிஜேபியில் இணைக்கப்படலாம், ராக்கெட் ராஜாவும் பிஜேபியில் இணைக்க வாய்ப்பு இருக்கு. அல்லது மறைமுகமா இல்லை நேரடியாகவே இணைக்கப்படலாம், நேரடியாகவே இணைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு எப்படின்னா திமுகவை எப்படியாவது எதிர்த்து ஓட்டை பிரிக்கணும், திமுக மீண்டும் வரக்கூடாது. இந்த வேலையை பிஜேபி 24 மணி நேரம் இயங்கி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஆலோசனையாக RSS 24 மணி நேரத்தில் 35 மணி நேரம் இயங்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருந்தாலும் எப்படியாவது திமுகவை வரவிடக்கூடாது. இந்த மூளையினுடைய பிஜேபியினுடைய மூளையினுடைய செயல்பாடாக 2 பேரையும் இணைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. எதிர்காலத்தில் எது வேணும், அரசியல் எது வேணும் நடக்கலாம். கண்டிப்பா காலையில் ஒரு கூட்டணி இருக்கும், ராத்திரி ஒரு கூட்டணி இருக்கும், அடுத்த நாள் காலையில் ஒரு கூட்டணி இருக்கும். அகில இந்திய அரசியல் அப்படித்தான் இருக்கு, தமிழ்நாட்டு அரசியல் அப்படித்தான் இருக்கு. அதனால இதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுகவை பலவீனப்படுத்தணும்னா தமிழ்நாட்டுடைய தென்பகுதி நாடார் வாக்குகளை சிதைக்கணும். ஒரு பூங்கோதையை தோற்கடித்ததை போல பல பூங்கோதைகளை, பல ராபர்ட் புரூஸ்களை, பல அனிதா ராதாகிருஷ்ணன்களை தோற்கடிப்பதற்கான வாக்கு எங்க இருக்கு? பணங்காட்டு படைட்டு இருக்கு. 5000 ஓட்டு 10,000 2000 3000 ஓட்டு ஜெயிக்கிற எத்தனை வேட்பாளர் இருக்காங்க, எம்எல்ஏக்கள். ஆமா, அப்போ இதுல 5000 ஓட்டு வாங்கினா என்ன 300 ஓட்டு ஜெயிச்ச வேட்பாளர் இருக்காங்க. இதே சென்னையில சத்யா 74 ஓட்டு தான் தோத்தாரு கருணாநிதிட்ட. அப்போ அது உண்மையாவே ஜெயிச்சது வந்து சத்யா. கோபாலபுரத்துன்னு போன் தமிழ்நாடு முழுக்க நாங்க ஜெயிச்சிட்டோம், நீ ஒரு ஆள் ஜெயிச்சு என்ன பண்ண போற? சென்னையில எதிர்த்து போனாரு. இதுதான் உண்மை. எடப்பாடிக்கு அது தெரியும். ஆமா, சென்னையை சுத்தி 4 மாவட்டம் ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு. நீ ஓரளவு என்ன பண்ண போற? எங்காலும் விட்டு கூட 74 ஓட்டுல சரி நீங்களே எடுத்துங்க. தேர்தல் ஆணையம் எங்க யார் முடிவு பண்றா? சத்யா முடிவு பண்றாரு, ஜெய கருணாநிதி எம்எல்ஏ ஆக்குறாரு. எடப்பாடிக்கு அது தெரியும். எடப்பாடி ஒன்றும் பண்ண முடியாது. சத்யா விட்டா சத்யா எடப்பாடியவே காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். எங்க அண்ணா நகர் மோகன் கார்த்தி வீட்டில் உட்காந்து சபரீஷ்கிட்ட சொல்லி யார எடப்பாடியுடைய அத்தனை தரகு வேலைகள் எங்க நடக்குது? சத்யா மூலம் அண்ணா நகர் கார்த்திக்கு மோகன் வீட்லையும் தான் சபரீஷன் அங்கதான் பேசி சமரசம் செய்யப்படுது. அப்போ இதுதான் அரசியல். எத்தனை பேருக்கு தெரியும்? எடப்பாடி சத்யா தான் காப்பாற்றுறாங்க. அதே போலதான் ராக்கெட் ராஜாவும் யுவராஜும் யாரால் உருவாக்கப்படுகிறார்கள் என்பது நீங்க விடிச்சா தெரிஞ்சு போயிடும். கண்டிப்பா 2 நாள்ல தெரிஞ்சு போயிடும், ஒரு வாரம் தெரிஞ்சு போயிடும், தேர்தல் வருகிற பொழுது தெரிஞ்சு போயிடும். அந்த இந்த நட்பு 2 பேருக்கு இருக்குங்கிற நட்பை அந்த மஞ்சள் நீராட்டு விழா வாழ்த்துகிற பொழுதுதான் தெரியும். அப்போ அரசியல் பல பக்கம் வலைகளை விரித்து வைத்திருக்கிறது, பல பக்கம் காய்களை நகர்த்தி வைத்திருக்கு. அதனுடைய விளைவுதான் ராக்கெட் ராஜாவும் யுவராஜ் சந்திப்பு என்பது பல கேள்விகளுக்கு விடை தேடி அலைய வேண்டியது இருக்கு. கண்டிப்பாயா, என்ன நடக்குன்னு பொறுத்தது பார்ப்போம். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.